முதலமைச்சரே நடந்து கொண்டது மாண்பு போச்சுன்னு அன்னைக்கு சபை பேரவைத் தலைவர் சொல்றதான் தன்னுடைய சைகை மூலமாக காட்டிவிட்டு உட்கார்ந்துருக்கிறார். அவ்வளவுதான். இல்ல அவங்க ஆதரவாளர்கள் முன்னாடி ஒரு முறை சொன்னாங்க, இந்த திட்டங்களை தீட்ட பணம் இல்லை என்றால் எங்களுடைய தலைவர் சொந்த பணத்திலிருந்து கொடுப்பாரு 2500 ரூபாய். நாங்க அது மாதிரி சொந்த பணத்திலிருந்து போடுவாரா என்னமோ. இதெல்லாம் சினிமா வசனங்க. பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் விவரம் தெரியாம இந்த வசனத்தை பார்த்தே ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறார். வசனத்தை பார்த்து ஓட்டு போட்டவங்க 35% தான். அந்த 35%த்திலும் குழந்தைகள் சொல்லி பேர பிள்ளைகள் சொல்லி ஓட்டு போட்டவங்க எத்தனை சதவீதம் இருக்கு? அதிமுகவில் இருந்தவங்க அதிமுக விபராதுன்னு நினைச்சு இவர்களுக்கு மாற்றி ஓட்டு போட்ட கதையெல்லாம் இருக்கு. அவர்கள்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவர் ஆட்சியில் அமைச்சராக இருக்கிற இன்னொருத்தர் ஊழல் குற்றச்சாட்டு வச்சு உள்ளானவர் தான் வச்சிருக்காரு. அவருடைய எம்எல்ஏக்கெல்லாம் அதிமுகவோட ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஏன் அதை தான் நேராக சொல்கிறேன். அவர் முதுகில் அழுக்கு இருக்குது. நீங்கள் இப்போ உங்களுக்கு காருக்கு டாக்ஸ் கட்டலங்கிற பிரச்சனை உங்கள் மேலே வழக்கு இருக்குது. நீங்கள் திரைப்படத்திற்கு வாங்கிய பணம் உண்மையாக முழுமையாக வெள்ளையாக வாங்கவில்லை, அது பிளாக்ல வாங்கினீங்க, பிரச்சனை இருக்குது. உங்கள் படங்கள் பிளாக் டிக்கெட்டில் விற்கப்படுது இருக்கு. இன்னும் வெளிப்படையாக சொன்னோம்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் கட்சி தலைவருடைய ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்து திரைப்படத்தை ஓட்டியவர்கள் தான் உள்ள எம்எல்ஏவாக இருக்கிறாங்கன்னு. இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து எல்லாத்தையும் பேசிட்டு முறையாக இருக்காது. பக்கத்தில் மாநிலத்தில் அல்லு அர்ஜுனா மீது இப்போது வழக்கில் அவர் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மரணத்திற்கு. அல்லு அர்ஜுனா நேரம் அங்கே போகல. ஆனால் 41 பேர் இறந்த இடத்துல நின்றவர் இவர் தான். இன்னும் எங்கள் முதலமைச்சர் அவர் மீது குறைய சொல்ல, என்ன சொல்ல போனால் மிக ஒரு இதுவரைக்கும் எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் மீது குற்றச்சாட்டை தான் விரும்புவாங்க. எங்கள் தலைவர் என்ன சொன்னார், எந்த கட்சி தலைவரும் தான் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான், அதை ரசிக்க மாட்டான் அப்படின்னு தான் சொன்னார். ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு விவரம் தெரியாமல் நடந்திருக்குன்னு சொல்லி எங்கள் முதலமைச்சர் கருணையோடு நடந்து கொண்டதனால தான் இன்றைக்கு இந்த பேச்செல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அல்லு அர்ஜுனா மீது வழக்கு தொடுப்பது போல் ஒரு வழக்கு தொடர்ந்தால் நீங்கள் உங்கள் கேரியர் உச்சம்லாம் கேரியர் கலண்டுருக்கும் தெரிஞ்சிருக்கும். நன்றி.